இவரு பொறக்கும் போதுல இருந்தே காதெல்லாம் பொறக்குறாங்க. அதனால எங்க போனாலும் எப்படி போனாலும் அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி டிசைனா காதை மாத்திட்டு போயிட்டு இருக்காரு. எல்லாம் முடிச்சுட்டு சரி வீட்டுக்கு போவோம் அப்படின்னு வீட்டுக்கு போயிட்டு இருந்தா அங்க ஒரு பொண்ணை பாக்குறாங்க. பார்த்த உடனே காதல் வலையில விழுந்துடுறாரு. சரி பட்டன் ப்ரொபோஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு ஒரு பூவை பொறிச்சு ப்ரொபோஸ் பண்றாங்க. இதை பார்த்தோன்னே அந்த பொண்ணுக்கும் பிடிச்சு போயிடுது. ரெண்டு பேரும் தெரு தெருவா ஊரா சுத்திட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலயும் அவங்க காது டப்பு டப்பு டப்புன்னு கீழே விழுகுது. ஆனா அந்த பொண்ணால எந்த இடத்துலயுமே கண்டுபிடிக்க முடியல. இவரும் மறைச்சுக்கிட்டே இருக்காரு. அப்படியே ரெண்டு பேர் ரெஸ்டாரண்ட் போறாங்க. ஆனா அங்க போனா அவங்க லவர் முன்னாடி அந்த காது விழுந்து இதை பார்த்து அந்த பொண்ணு ஷாக் ஆவான்னு பார்த்தா எதுவுமே கண்டுக்காம நீ வாடா தங்க நம்ம பேசுவோம் அப்படின்னு இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பயபுலிக்கு ஐயோ எல்லாருமே நம்ம காது எல்லாம் பார்த்துட்டாங்களே நமக்கு அசிங்கமா போச்சு அப்படின்னு அந்த இடத்த விட்டு குடு குடு குடுன்னு ஓடிட்டாங்க. அடுத்த நாள் கூட அந்த காதெல்லாம் தலையில மாட்டுறாங்க. ஆனாலும் அவங்களுக்கு எந்த ஒரு சந்தோஷமே இல்ல. மறுபடியும் வீட்டுக்கு வந்து மாத்தி 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 பாக்குறாங்க. நம்ம லவருக்கு தான் இப்படியே பிடிச்சிருக்கு, நாமே இந்த மாதிரிலாம் பொய்யா வேஷம் போடணும் அப்படின்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டு அடுத்த நிமிஷமே அவங்க லவரோட கதவை டிங்கு டிங்குன்னு தட்டி உனக்கு இப்படிதானே பிடிச்சிருக்கு நான் உனக்காக வந்திருக்கேன் அப்படின்னு அவங்க லவர் கூட சேர்ந்துட்டாங்க. இது மூலமா உங்களுக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னு ஒரு கமெண்ட் தட்டி விடுப்போங்க. சந்திப்போம். டடா பை.